நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். தமிழினுடைய அழகு முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே உச்சத்துக்கு போனது. எத்தனையோ தமிழினுடைய அழகை சொல்லுவதற்கு சங்க இலக்கிய பாடல்கள் உண்டு என்றாலும் முருகப்பெருமானை பாடுகிற போது தமிழினுடைய அழகு எல்லையற்றதாக பெருமைக்குரியதாக மாறியது. அதுலேயும் அருணகிரிநாதருடைய தமிழ் இருக்கிறதே, அது ஒரு ஒலித்தமிழ், மொழித்தமிழ் மட்டுமல்ல, ஒரு ஒலித்தமிழ். நான் அடிக்கடி சொல்கிறது தான், குழந்தைக்கு எத்தனை ஆபரணங்கள் போட்டிருந்தாலும், கையில் வளையல், கழுத்தில் செயின் எல்லாம் போட்டிருந்தாலும், காலில் போட்டிருக்கிற கொலுசு தண்டைக்கு ஒரு தனித்த சிறப்பு உண்டு குழந்தைக்கு. ஏன்னு கேட்டால், அந்த குழந்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஓடுகிற போது கழுத்திலேயோ கையிலையோ இருக்கிற நகையில் சத்தம் வராது. ஆனால் காலில் போட்டிருக்கிற தண்டை, சிலம்பு இதிலெல்லாம் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் குழந்தையினுடைய கொலுசு, தண்டை சத்தம் ரொம்ப இனிமையானது. சில காலம் மனைவியின் கொலுசு சத்தம் இனிமையானது, சில காலம். ஆனால் வாழ்நாள் முழுக்க இனிமையானது எதுனா, அடுத்து பேர குழந்தை வந்து அது காலில் போட்டுட்டு அது ஓடும்போது அது ரொம்ப இனிமையானது. அதனால்தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை கொஞ்சுகிற போது தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே. நான் பலமுறை அனுபவிச்சு இங்கே சொல்லியிருக்கிறேன். ஏன் அந்த இடத்துல காலில் தண்டை சிலம்பு இருக்கன்னு எழுதிட்டு போகக்கூடாத? கொஞ்சவே, அது என்ன கொஞ்சிறது? ஐயா, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, நம்ம அண்ணன் குழந்தை, தம்பி குழந்தை, பேர குழந்தை எல்லாம் வந்திருக்குது, விளையாடிக்கிட்டு இருக்குதுன்னா நல்லா இருக்கும். ஆனால் வீடு எப்படின்னா எது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஃப்ரிட்ஜிலேருந்து ஒன்று வெளியே வரும். ஏன்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனால் சில்லுன்னு இருக்கு அப்படிங்க. ஒன்று மாடியில் பரன் மேலேருந்து என்னை இறக்கி விடுங்க. எப்படிடா ஏறுனேன் தெரியல, ஏறிட்டேன், என்னை இறக்கி விடு அப்படிங்க. சந்தோஷமாக இருக்கும். அதில் அந்த குழந்தைங்களில் ஒன்று கொஞ்சிக்கும். ஒரு 2.25 2.5 கொஞ்சம், 2.5 2.25 கொஞ்சம், 2.25 2 கொஞ்சம். அந்த 2.25 2.5 பார்த்து பாப்பா, இது ரொம்ப தாத்தா, பாப்பா அப்படிங்க. 2.5 2.25 பார்த்து பப்பா, ஏன்னா அதை விட கம்மியா பப்பா அப்படின்னு. அந்த 2.25 சொல்லும் பா, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைப்பா. நீங்கள் நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, பெரியவங்க குழந்தைய கொஞ்சிறது சுமாராக தான் இருக்கும், குழந்தைங்க ஒன்று கொஞ்சிறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். அது வீட்டில், நம்ம வீட்டில் 60ஆம் கல்யாணம்லாம் நடக்கும்போது பார்த்து மகிழணும். ஏன்னா நாம் கொஞ்சிறதுன்னா நமக்கு ஒரு 7-8 வார்த்தை தான் தெரியும். என் கண்ணு, என் ராஜா, என் செல்லம், என் பட்டு, அவுட்டு. அதுக்கப்புறம் பிட் அடித்தா தான் உண்டு, அதோட மொத்தமாக காலியாக போயிடும். இனிமேல் அதுக்கு மேலே தெரியாது. ஆனால் குழந்தைங்க அப்படி சொல்ல, ஒன்று பார்த்து என் பல்லு அப்படிங்கும். நீங்கள் இது வரைக்கும் பல்லுன்னு யாராவது கொஞ்சிருக்கீங்களா? அது சொல்லு என் சளி அப்படிங்கும். அதுங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். சார், எனக்கு நல்ல நினைவு இருக்குது, எங்கள் அண்ணன் பேத்தி அங்கேருந்து வர்றா, என் பாக்கெட்டில் பர்ஸு வச்சுருக்கிறேன். அவள் மெதுவாக வந்து அந்த பாக்கெட்டில் அந்த பர்ஸ் அப்படி எடுத்து இப்படி கீழே போட்டு கார் ஷெட்டுன்னா, என்னடி ஷெட்டுன்னு, ஷெட்டுக்குள்ளே கார் போகுது, கார் வருது, இதை ஷெட்டுன்னு கற்பனை பண்ணுறா. குழந்தைங்களுக்குன்னு ஒரு விசித்திரமான கற்பனை உண்டு. இப்போ முருகப்பெருமானுடைய அந்த தன்மையை எப்படி விளக்குறாரு? தண்டை, கிண்கிணி, சதங்கை இவை இருக்கிறதுன்னு விளக்கல, இவையெல்லாம் ஒன்றை ஒன்று கொஞ்சினன்னு சொன்னார். தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, ஒன்னோட ஒன்று கொஞ்சிக்கிட்டு இருக்குது. எத்தனை நகை போட்டாலும் நான் சொன்ன மாதிரி தண்டைக்கும் சிலம்புக்கு இருக்கிற மரியாதை வேற எதுக்கும் இல்லைன்னு. அதே தான் முருகனுக்கு திருமுருகாற்றுப்படை உட்பட பலவேறு தங்க நகைகளை தமிழ் புலவர்கள் அனுபவித்தாலும் ஒலி நயத்தோடு கூடிய திருப்புகழை அருணகிரிநாதர் கொடுத்ததால் அது தண்டையாய், கிண்கிணியாய், சதங்கையாய் ஒன்றை ஒன்று கொஞ்சியபடி இன்று வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அருணகிரிநாதருக்கு 72 ஆண்டுகளாக குறைவில்லாமல்
இங்கே விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியா சொல்றதா இருந்தால் எனக்கு 73 முடிஞ்சது. நான் பிறக்க முன்னாடிலேருந்து இங்கே அருணகிரிநாதர் விழா நடந்துகிட்டு இருக்குது. இந்த அருணகிரிநாதர் திருக்கோயில் மணிமண்டபம் அவ்வளவு அழகா இருக்கு. நீங்கள்லாம் பயன்படுத்தணும், அங்கே போய் இருக்கணும். மாதந்தோறும் பஜனை நடக்கணும், ஆண்டுதோறும் பெரிய விழாக்கள் நடைபெறணும். திருப்புகள் குழுவெல்லாம் வந்து ஓயாம அருணகிரிநாதருடைய திருநட்சத்திரத்தை அன்னைக்கு ஓயாம பாடுகிற அந்த கல்ச்சர் டெவலப் ஆகும். அருணகிரிநாதருடைய தமிழ் அப்பேற்பட்ட தமிழ். இங்கே நம்முடைய அமரேசன் அவர்கள் பேசுகிற போது அவர் தமிழ் கடவுளா இந்தி கடவுளா அப்படிங்கிறதெல்லாம் லேசாக ஆரம்பித்தார். நமக்கு இதெல்லாம் வேணாம். நான் இன்னும் வந்து காவி கட்டாத சன்னியாசி. இப்பெல்லாம் காவி கட்டாத சன்னியாசி. எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது, நம்ம ஒதுங்கி பேசாமல் இருக்கும், அதான் நல்லது. ஏன்னு கேட்டால் இங்கே பூரி கிழங்கு எல்லாரும் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? யாராவது சாப்பிட மாட்டேன்னா கை வச்சுங்களேன். யாராவது பூரி கிழங்கு சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா கை வச்சுங்களேன். யாராவது ஒரே ஒரு அம்மா, அது வெளிநாட்டிலேருந்து வந்துருங்க. நல்லா பார்த்துங்க, இவ்வளோ பெரிய ஊரில் பூரி கிழங்கு சாப்பிட மாட்டேன்னு சொன்னது ஒரே ஒரு அம்மா. பூரி கிழங்கு தமிழ்நாட்டு உணவா? பூரி கிழங்கு தமிழ்நாட்டு உணவா? கிடையவே கிடையாது. வடக்கேந்து கோதுமை வந்தது, அதை எண்ணெயில் பொரிக்கலாம் பூரியாங்கிறது பின்னால் கண்டுபிடிச்சது. அதுக்கு அந்த வெங்காயத்தை போட்டு ஒரு கிழங்கு பண்ணலாங்கிறது பின்னாடி கண்டுபிடிச்சது. மிஞ்சி போனால் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கவே முடியாது. பூரி கிழங்கு தமிழ்நாட்டில் சாப்பிட்ற பழக்கமே இருந்திருக்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றோம்ல. எப்படி உணவில் தமிழ்நாடு வடநாடு இதெல்லாம் இல்லையோ, அது மாதிரி உணர்விலையும் இறை உணர்வுன்னு வருகிற போது அது அவசியம் இல்லை. அந்த தெளிவு நமக்கு வரணும். சார், வரலாற்று பல்கலைக்கழகத்தில் ஆய்வுன்னு செய்கிற போது நாம் சில கருத்துக்களை முன்வைப்போம், அது வேறு, அது ஆராய்ச்சி பார்வை. நான் ஒரே ஒரு பதில் சொல்லட்டுமா? பக்தர்களுக்கு கேள்வியே பிறக்கக்கூடாது. கேள்வி பிறந்தால் நீ பக்தனாய் இருக்க முடியாது. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. யாருக்கு கேள்வி பிறக்கிறதோ அவர்களால் பக்தர்களாக இருக்க முடியாது. கேள்விகளற்ற சமர்ப்பணம் தான் பக்திக்கான அடிப்படை குணமே. அன்கொஸ்டினபிள் சரண்டர் அப்படின்பா. கேள்விகளற்ற சமர்ப்பணம் அது பக்தி உலகத்துக்கு உரியது. எனவே பக்தியையும் பல்கலைக்கழக ஆராய்ச்சியையும் நாம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பக்தியை பொறுத்த அளவில் என்ன அப்படின்னா, அது என்னன்னாலும் பாருங்களேன், பெருமாளை கும்பிடுறவன் ஒன்று சொல்லுவான், சிவனை கும்பிடுறவன் ஒன்று சொல்லுவான், முருகனை கும்பிடுறவன் ஒன்று சொல்லுவான். ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? இவன் சொல்ற சாமி வேறைய ஒழிய கும்பிட்டவர்களுடைய அனுபவம் ஒன்று தான். ஏன்னா அவனுக்கு கண்ணீர், அவனுக்கு அழுக, அவனுக்கு சிரிப்பு, அவனுக்கு பைத்தியக்காரத்தனம், அவன் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பான். அவன் பெருமாளை கும்பிட்டா என்ன, முருகனை கும்பிட்டா என்ன, சிவனை கும்பிட்டா என்ன, கும்பிட்டவனுடைய அனுபவம் ஒண்ணுதான். கும்பிடப்பட்ட பரம்பொருள் என்பது வேறையா இருக்கலாம். இந்த வேறுபாடு தெரிந்து கொண்டா பக்திக்கு இடையில் இது மாதிரி வேறுபாடுகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு பக்கத்து செய்தி. ரெண்டாவது, அருணகிரிநாதருடைய விழா இங்கே சிறப்பாக நடக்குது. அந்த சிறப்பாக நடக்கிற அருணகிரிநாதருடைய திருப்புகளுக்குள்ள என்ன இருக்குது? முக்கியமானது முருக பக்தி. அதை ரொம்ப அழகாக எல்லாருமே இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், முருக பக்தி. ரெண்டாவது சில வரலாறு. மூன்றாவது வாழ்க்கையினுடைய நிலையாமை பற்றிய தெளிவு. மனுஷனுக்கு நோய் எப்படி வருது, வருத்தம் எப்படி வருது, இதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு காட்டிக்கிட்டே போறார். இப்போ எனக்கு 73 வயது முடிஞ்ச 74 எனக்கு. நான் 25 வயசுல நம்ம எவ்வளவு ஆக்டிவா இருந்தோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா, நம்ம என்னெல்லாம் கேலியா பேசணுமோ அது அவ்வளவு நமக்கு வந்துருச்சு. முதுமை வர்ற போது நம்முடைய வயிறு கொஞ்சம் முன்னாடி வரும். நல்லா சொன்னா 50 ஆண்டு காலத்தில் முன்னுக்கு வந்தது வயிறு மட்டுமே. நம்முடைய 50 ஆண்டு காலத்தில் முன்னுக்கு வந்தது வயிறு மட்டுமே அப்படின்னா, சரி வயசு வரும்போது அது மாதிரி வயிறு தள்ளிட்டு வருது. அப்புறம் தலைமுடி வெள்ளையாகுது. ஒரு காலம் வரைக்கும் அதை காப்பாற்றுறதுக்கு கருப்பாக ஏதாவது போட்டுக்கிட்டு பார்க்குறோம். அப்புறம் அது பெரிய அவஸ்தையாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறோம். அப்புறம் பல்லு ஒரு மாதிரி ஒன்றொன்னா போகுது, அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்குறோம். 32 பல்லையும் ஒன்றொன்னா கட்டிட்டு அப்புறம் ஒரு நாள் மொத்தமாக இடிச்சுட்டு இந்த மொத்தமாக 32 சேர்த்து கட்டுறோம். என்னென்ன நமக்குள்ள பண்ணுறோம்.
அருணகிரிநாதர் சொல்றாரு, தொந்தி சரிய மயிர வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என இருமல் கிண் கிண் எனும் முன் உரையே குழற அப்படின்னு. எதெல்லாம் நாம் புத்தகத்தில் படித்தோமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடைபெறுகிறது சார். ராத்திரி மருந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு மருந்து சாப்பிட்லான்னு நினைக்கிற போது எவனாவது ஃபோன் பண்ணி தொலைச்சுட்றேன். இந்த ஃபோன் பேசுனதுக்கப்புறம் ஒரு டவுட்டு வருது பாருங்கள், நம்ம மாத்திரையை போட்டுட்டோமா, இந்த ஃபோன் இல்லை மாத்திரையை போடலையா. நம்ம மாத்திரையை பிரிக்கிற மாதிரி நினைவு இருந்தது, பிரித்து போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஃபோன் பேசினோமா, தண்ணி டம்ளரை பார்த்தா அது அதை விட சஸ்பென்ஸ், பாதி தண்ணி இருக்கு அதில், குடிச்சதா குடிக்கலையா தெரிய மாட்டேங்குது நமக்கு. எல்லாம் மறந்தா பரவாயில்லை, மாத்திரையை நம்பி சாப்பிட்லன்னு 2 டோஸ் போட முடியாது. மாத்திரை போடாமையே படுத்துட்டா அதுவும் தப்பாக போகுது. ராத்திரி முழுக்க மாத்திரை போட்டோமா போடலையா, மாத்திரை போட்டோமா போடலையா, மாத்திரை போட்டோமா போடலையா, இது யோசிச்சு பாருங்கள். நம்ம தானே இதெல்லாம் எவ்வளவு ஞாபகம் வச்சுருந்தோம். ஏற்ற விட்டம்மா என்ன புடவை கட்டியிருந்ததுன்னு கூட ஞாபகம் வச்சுருந்தோம். இப்போ ஒன்றுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. நான் லேடிஸு சொல்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் வேறு விபரீதமாக ஏதாவது அர்த்தம் பண்ணிக்காதீங்க. அன்றைக்கி அந்த அம்மா சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு வந்த போன அந்த அம்மா பேசும்போதே சொல்லுவாங்க. அதில் எதுக்கு சொல்ல வரேன், எத்தனையோ ஞாபகம் இருந்தது, எல்லாமே போச்சு. என்னை கேட்டால் நான் இன்னும் ஒன்று தான் முருகனை வேண்டுறேன், மொத்தமாக அழிச்சு. என்னத்துக்கு ஞாபகமாக வச்சுருந்தா ஒன்று சொல்லட்டுமா, முழுசாக ஞாபகம் இல்லாமல் போய் சேர்ந்தோன்னு வச்சுங்க, மறுபிறப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு இல்லை, அவங்களுக்கு டோட்டலாக எரேஸ் ஆகிடுச்சு இல்லை, அதனால் நமக்கு மறுபிறவி கிடையாது. இப்போ அறகுறைய ஞாபகம் வச்சுருக்கிறது தான் இப்போ கஷ்டம். சரி போனால் அப்படியே போகும். முதுமையை பற்றி எழுதுகிறார் அருணகிரியாருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, விளக்கி சொல்ல முடியாத யோக சாஸ்திரங்களையும் அவர் திருப்புகழுக்குள்ளே விளக்குவார். இப்போது சில பேருக்கு மல்டி டேலண்டட் அப்படிம்பாங்க, அது மாதிரி அருணகிரிநாதர்கிட்ட இசை இருக்கும், சமய உணர்வு இருக்கும், முருக பக்தி இருக்கும். அதெல்லாம் ஒரு விட உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டான யோக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட செய்தி உள்ளே இருக்கும். ஏங்க இந்த மூச்சுக்கும் கடவுளை அடையிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? இந்த மூச்சுக்கும் புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், நான் ஞானம் அடையணும் என்ன வழி அப்படின்னு. இப்போ ஒரு மூச்சு நீ விடுறல்ல, ஆமாம், அந்த மூச்சை கவனின்னு, வேற ஒன்றும் பண்ணாத, அதை இழுத்து பிடிக்காத, அதை வெளியில் விடாத, அதை போட்டு இம்சை பண்ணாத, ஒன்றும் பண்ணாத, அந்த மூச்சை கவனி அப்படின்னார். சார் மூச்சை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தாதான் நாவன்னா யாரு அப்படிங்கிற ஒரு சின்ன பொறி தட்டும். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது நடக்கலைங்கிற போது தான் அது இல்லை, அது என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு குழப்பம் ஏற்படும். ஒரு திருப்புகள், சூலமெனவோடு சர்ப்ப வாயுவை விடாதடக்கி தூய ஒளிக்கான முக்தி விதமாக சூழும் இருள் பாவத்தை வீழ அழலூடெரித்து சோதி மணி பீட மிட்ட மடமேவி மேலை வெளி 1004 பராபரத்தின் மேவிய அருணாச்சலத்தின் உடன்மூழ்கி. என்ன சொல்ல வராரு? சூலமெனவோடு சர்ப்ப வாயுவை. ஏங்க சூலத்துக்கும் வாயுவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? திரிசூலம் 3ஆ பிரிஞ்சிருக்குது, உங்கள் மூச்சு காற்று 3ஆ பிரிஞ்சிருக்குது. இந்த 3ஆ பிரிஞ்சிருக்கிற இந்த காற்றுல தான் லைஃபோட சூட்சமுமே அடங்கிருக்குது. இந்த யோகா கற்றுக் கொடுக்குறவங்க, மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுக்குறவங்கெல்லாம் இந்த பிராணாயாமம் எதுக்கு சொல்லித்தரோம் தெரியுமா? பிராணாயாமம் எதுக்கு சொல்லித்தரோம் தெரியுமா? எதுக்கு? நீங்கள் உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தை விருத்தி பண்ணுறதுக்கு சரியானபடி. ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன, நிறைய காற்று இருக்கிற இடத்துல நீங்கள் சுவாசித்து உயிர் வாழ்வது பெருசு இல்லை. ரொம்ப 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 கொஞ்சமான காற்றை வச்சு நீண்ட நாளைக்கு வாழ முடியும்னா அதுதான் மிகப்பெரிய சாதனை. அதை கற்றுக் கொடுக்கறது தான் பிராணாயாமம். குறைவான நிறைய காற்றை உள்ளே இழுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. நிறைய காற்றை உள்ளே இழுத்து நிறுத்திக்கிட்டு பண்ணுறதுக்காக உங்களுக்கு பிராணாயாமம் கண்டுபிடிக்கல. மிக குறைந்த காற்றை மிக அதிகமான அளவு ஆற்றலுக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறத கண்டுபிடிக்கிறது. இங்கே இருக்கிற யாருக்காவது ஹோமியோபதி மருத்துவம் பற்றி தெரியுமா? ஹோமியோபதி மருத்துவத்தில்
அதனுடைய வீரியம்ங்கிறத எப்படி கணக்கிடுவாங்கன்னா பாருங்க, மருந்து அதில் 100 மடங்கு ஒரு திரவத்தை கலப்பாங்க, அதில் பிறகு 100 மடங்கு ஒரு திரவத்தை கலப்பாங்க, பிறகு அதில் 100 மடங்கு கலப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அதை அந்த லிக்யூடை டைல்யூட் பண்ணிட்டே போகிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ அது வீரியம் ஜாஸ்திங்கிறாங்க. இதை பாலில் அப்ளை பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ டைல்யூட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் வீரியம் ஜாஸ்தி. இதுதான் ஹோமியோபதியினுடைய பெக்யூலியாரிட்டி. நீங்கள் பிராணாயாமத்தினுடைய பெக்யூலியாரிட்டி என்னன்னா, மிக குறைந்த காற்றை வைத்து மிக நீண்ட நேரம் எப்படி வாழ்வது. இதை புரிஞ்சு தான் ஞானிகள் மலை மேலே உட்காந்துருப்பாங்க, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க, இமாய மலை மேலே ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க, எங்கெல்லாம் யாராலும் இருக்க முடியாதோ அங்கெல்லாம் இருப்பாங்க. இது 3ஆ பிரியுது. எப்போவாவது உங்கள் மூச்சை நீங்கள் கவனிங்க பாருங்க, இந்த துளைக்கும் இந்த துளைக்கும் நடுவில் காற்று போகிற போது யாராவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா பாருங்க. காற்று இந்த மூக்கு சுவரில் கிழக்கப்பட்டுதா, மேற்கப்பட்டுதா, வடக்கப்பட்டுதா, தெற்கப்பட்டுதா? என்னை இந்த கோயிலுக்கு கூட்டு வர்றதுக்குள்ள கஜேந்திரனும் இன்னும் யார் யாரெல்லாம் சொல்லணுமோ, இவர் வடக்கு கோபுரத்துக்கு வரையினா சரின்ட்டார். இன்னொருத்தர் இல்லை நீங்கள் அம்மணி கோபுரத்துக்கு, தனுஷு சார் தான், அம்மணி திருமஞ்சன கோபுரத்துக்கு வாங்க அப்படின்னாரு. சரிதான் அப்படின்ட்டு நாங்கள் கால் எடுத்துட்டு இந்த பக்கமாக வந்ததுக்கப்புறமா கஜா வாசன் வராதிங்க 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 போங்க, அந்த பக்கமாக அந்த கோபுரத்துக்கு வாங்க. அந்த கோபுரத்தில் போய் இறங்கின உடனே பேட்டரி கார்டு போயிடுச்சு, அந்த கோபுரத்துக்கு போங்கோ அந்த கோபுரத்துக்கு போங்கோ அப்படின்னு நான் நினச்சேன். 4 கோபுரத்துக்குள்ளேயே நம்மளை இந்த ஆட்டம் காட்டுறாங்களே, இந்த மூச்சு காற்று இந்த 4 பக்கம் கிழக்கு மேற்கு தெற்குக்குள்ளே ஆட்டம் காட்டுறது எனக்கு நினைவுக்கு வந்தது. சார், உண்மையான யோகி முதல்ல என்ன நம்ம கண்டுபிடிக்கிறான், 4 பக்கமும் சுவத்தில் படாமல் காற்று போக ஆரம்பித்தாதான் நீ ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அர்த்தம். எந்த சுவத்துலையும் படக்கூடாது. இது இந்த உழக்கில் கிழக்கு மேற்கு பார்க்குறியான்னு கேட்குறீங்களே, உழக்கில் கிழக்கு மேற்கு தான். காற்று நடுவில் அப்படியே போகணும், அப்படியே வெளியே வரணுமே ஒழிய எந்த பக்கத்தில் பட்டாலும் அதற்கு ஏற்ப உன்னுடைய உடம்புல ஏதோ ஒரு நோய் வரும். இதெல்லாம் நாம நினைச்சே பார்க்காதது. யோகிகள் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அருணகிரியார் என்ன சொல்றாரு, 3 துவாரத்து வழியா வெளியே வர்ற காத்து பாம்பு வர மாதிரி சீறிக்கிட்டு வருதான். சூலமென ஓடு சர்ப்ப வாயுவை, அப்படி சீறிக்கிட்டு வெளியில வர்ற வாயு இருக்குல்ல, அதை விடாது அடக்கி. இந்த தெங்கரையில் தென்காசிக்கு பக்கத்தில் சித்த வித்தியார்த்திகள்னு இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்த வித்தியார்த்திகள் மூச்சை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒரு மூச்சை எடுத்துருவாங்க. ஒரே ஒரு மூச்சை எடுத்துட்டு அந்த மூச்சையே கீழையும் மேலேயும் ஓட்டுவாங்க. சும்மா மூச்சை எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எடுத்த ஒரு மூச்சு இருக்குதுல்ல, அந்த மூச்சை எடுத்து கீழே கொண்டாந்து திரும்பி அதையே மேலே கொண்டாந்து திரும்பி அதையே கீழே கொண்டாந்து திரும்பி அதையே மேலே கொண்டாந்து ஒரு மூச்சை எடுத்து ரொம்ப நேரம் ஓட்டுவாங்க. சித்த வித்தியார்த்திகள் பண்ணுறது. அடக்கி அப்படின்னு சொன்னால் காற்றை அடக்க முடியாது, காற்றை உள்ளுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது என்னடா நடக்கும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். நம்முடைய மூளையிலே திறக்காத பல பகுதிகள் திறக்க தொடங்கும். புரியாத பல உணர்வுகள் நமக்கு புரிய தொடங்கும். மெய் உணர்வான பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் அனுபவத்தில். தயவுசெய்து நான் சொன்னேன்னு வீட்டில் போய் யாராவது கதவை அடைச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு காற்றை கிட்ட பிடிச்சிக்கிடுச்சு எதுவும் ஆகிட போகுது. அப்புறம் என் மேலே போலீஸ் கேஸ் வந்துடும். நான் இதுக்கு ஜவாப்தாரி அல்ல, டிஸ்க்ளைமர் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். நான் இதற்கு பொறுப்பு அல்ல. நான் சித்த வித்தியார்த்திகள்ட்டையும் தீட்சை வாங்கினேன். என் குணம் என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி அப்புறம் பார்க்குறேன்ட்டு வந்துடுவேன். ஏன்னா அதில் என்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் கற்றுக்குவேன். அப்புறம் அதில் ரொம்ப நகர்ந்து வந்துடுவேன், அதை விட்டு வெளியே வந்துடுவேன். ஆனால் அதில் ஒரு அற்புதம் இருக்குது. அந்த காற்றை அப்படி வச்சு நிறுத்துகிற போது திறக்காத பல அணுக்கள் மேலே திறக்க ஆரம்பிக்கும் நம்முடைய உடம்புல. இது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படுற செய்தி. இதையெல்லாம் அருணகிரிநாதர் குறிப்பிடுறார். ஒலி அழகோடு சொல்கிறார், மொழி அழகோடு சொல்கிறார், இசை நுணுக்கங்களோடு சொல்கிறார். ஏன்னா அவரை பற்றி பல கருத்து உண்டு. அந்த இசை வல்லுநர்களுடைய வல்லாளர், அந்த குலத்தில் வந்தவர் நம்முடைய அருணகிரிநாதர். அவருக்கு அது அத்துப்படி, தாளக்கட்டெல்லாம் அவருக்கு அவ்வளவு அத்துப்படி. அதனால யாரும் நினைத்து பார்க்க முடியாத தாள கட்டுக்களோடு திருப்புகளை அவர் அமைச்சு பாடுறார்.
ஆக அப்படிப்பட்ட சிறந்த திருப்புகழ் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளா, நம்முடைய 700-750 ஆண்டுக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் எல்லாரும் விரும்பக்கூடிய தன்மையில் அந்த திருப்புகளுடைய தன்மை இருக்குது. அது என்ன காரணம்? அதைத்தான் இன்னைய பட்டிமண்டபத்துடைய தலைப்பு. நான் சிம்பிளாக போட்டிருந்தேன், கொஞ்சம் அவங்க தலைப்பை மாற்றிக்கலாமான்னு மாற்றிக்கிட்டாங்க. அதாவது திருப்புகழ் விருப்பம் நமக்கு ஏற்படுது இல்லையா, அந்த திருப்புகளில் விருப்பம் ஏற்படுவதற்கு காரணம் இயலா இசையா? சிம்பிள், அவ்வளோதான். இயல் ஒரு காரணம், இசை ஒரு காரணம். இந்த திருப்புகழை காப்பாற்றி கொண்டு வந்த எத்தனையோ பெரியவங்களை நாம் வணங்கணும், பாராட்டணும். ஐயா, மகான் சேஷாதிரி சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள், திருப்புகழ் சுவாமி ஐயர், ஈசான சிவாச்சாரியார், வாரியார் சுவாமிகள், திருப்புகழ் ராகவன் குருஜி, பித்துக்குளி முருகதாஸ், இப்போ ஹைதராபாத் சிவா அது மாதிரி ஒரு நல்ல அந்த பணியை தொடர்ந்து பண்ணுறார். பாண்டிச்சேரி சம்பந்தம் குருக்கள் பண்ணுறார். திருப்புகழை மொத்தமாக எல்லாரும் கேட்பதற்குரிய வகையில் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். அவங்களையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கணும். ஒரு காலத்தில் இந்த திருப்புகழ் விழாவுக்கு வாரியார் மத்தியானம் 12 மணிக்கு வரார் அப்படின்னா இந்த கோயில் ஈலெல்லாம் ரொம்ப அப்படியே கூட்டம் அப்படியே உட்காந்துரும், எல்லா பக்கமும் உட்காந்துரும். அவ்வளவு அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பட்டி மண்டபத்தை ஒப்படைச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, திருப்புகழை சில பேர் புத்தகமாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆர்வத்தில் படிப்பாங்க. சில பேர் திருப்புகழ் எப்படி படிப்பாங்க அப்படின்னா இசை பாடுவதற்காக படிப்பாங்க. ஒரு சில பேர் திருப்புகழ் எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேட்டால், கோயிலில் போய் பஜனை கஜனை கச்சேரி இதெல்லாம் பாடும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு படிப்பாங்க. இன்னும் சில பேர் திருப்புகழில் சில ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் நமக்கு. அடடா, அவர் இப்படி ஒரு குறிப்பு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பூர்வமாக பார்ப்பாங்க. திருப்புகழை வேதமாகவே ஏற்றுக்கொண்டு படிக்கிறவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அதாவது திருப்புகழில் அது போட்டுருது அப்படின்னா அதுக்கு மேலே அத்தாரிட்டியே கிடையாது. நான் கூட இங்கே வந்த உடனே முதல்ல என்ன கேள்வி கேட்டேன் தெரியுங்களா, நம்ம திருப்புகழ் முருகபூபதி ஜட்ஜி சார் வர்றாரா போயிட்டாரான்னு. அவர் புறப்பட்டுட்டாருந்தாங்க. அப்பாடான்னு. ஏன்னா அந்த ஆளுக்கு எல்லாமே அத்துப்பிடிங்க. திருப்புகழை வரிக்கு வரி பிரித்து மேய்ஞ்சிருவார். திருப்புகழை அப்படி அக்கு வேற ஆணி வேறையா அத்தாரிட்டேட்டிவாக படித்து வச்சிருக்கிறவர் முருகபூபதி. அவர் முன்னாடி பேசவே முடியாது. ஏன்னா அவருக்கு அவ்வளவும் தெரியும், நுணுக்கமாக தெரியும். அது மட்டும் இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் திருப்புகழுக்கு மேலே அப்பீலே கிடையாது. திருப்புகழில் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அப்பீலே கிடையாது. அந்த மாதிரியான சிந்தனை உடையவர். அது சில பேர் திருப்புகழுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்குவாங்க. நான் அதைத்தான் பழனி முருகன் மாநாட்டில் பேசும்போது சொன்னேன். ஈசான சிவாச்சாரியார் ரொம்ப பெரிய மனிதர். பழனி ஈசான சிவாச்சாரியாருங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வாரியார் சுவாமிக்கு சிவபூஜை எடுத்து வச்சவர். புரிஞ்சுதுங்களா? பழனி ஈசான சிவாச்சாரியார் வாரியாருக்கு சிவபூஜை எடுத்து வச்சவர். அவர் பல பேருக்கு குரு. அவர் அவ்வளவு ஆழமான மரியாதைக்குரியவர் பழனி ஈசான சிவாச்சாரியார். அவருக்கு திருக்கைலாயம் போகணுன்னு ஆசை வந்தது. கைலாசத்தில் போய் சாமியை கும்பிடணுன்னு நினைப்பு வந்தது. என்ன இருந்தாலும் நம்மூர் கடவுள் பழனி முருகன் அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணார், நான் திருக்கைலாயம் போகிறேன், எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு போய் பழனி ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறதுக்காக சொல்லி அவர்கிட்ட வேண்டி அந்த அனுமதியை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளே போய் சாமி கும்பிட்றார். சார் ஓதுவார் பழனி திருப்புகழ் ஒன்று பாடினார். ஒரு வரி வந்தது, என்ன, காசியில் மீறிய பழனின்னு வந்துருச்சு. காசி கிடக்குதுப்பா, அதை விட பல மடங்கு மீறிய பெருமைக்குரியது பழனி. காசியில் மீறிய பழனி அப்படின்னு அந்த வார்த்தை வந்துருச்சு. அதை கேட்ட உடனே சிவாச்சாரியார் நினைச்சாரு, விதமிசைந்தெணிந்து தாமலர் மலைகள் குழலணிந்து ராகமுமே சொல்லி அந்த திருப்புகழில் அது வருது, அந்த அந்த வார்த்தை வருது. இதை கேட்ட உடனே நான் எவ்வளோ முட்டாளாக இருக்கேன், எவ்வளோ அருமையான பழனியில் இருக்கிறேன், இன்னமும் இதை விட பெருசாக கைலாயத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி நான் கிளம்புறேன். காசியில் மீறியது பழனின்னு எங்கள் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு மேலே என்ன அப்பீல் இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டார் சார். அப்போ பாருங்களேன், அவங்களாம் அந்த நூலுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த நூலை வேதமாக அவங்க மனசில் ஏற்றுக்கொண்டா அதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்னவோ அதுக்கு அப்படியே கட்டுப்படுறது. இது மாதிரி சில எத்தனையோ பெரிய மகான்கள் வாழ்க்கையில் இங்கே சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். பழனி ஈசான சிவாச்சாரியார் ஒரு மாநாட்டுக்கு தலைமை தாங்கணும்.
அப்போது திருவாசகமணி KM பாலசுப்ரமணியம், KMBன்னு பேர். அவர் இங்கிலீஷில் கெட்டிக்காரர், ரஷ்யாலாம் போனவர், ஆரம்பத்தில் திராவிடர் கழகத்தில் இருந்தவர், அப்புறமா கோயில் சாமி எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்தவர். திருவாசகத்தில் ரொம்ப அருமையாக பேசுவார், இங்கிலீஷில் பேசுவார். அந்த திருவாசகமணி KM பாலசுப்ரமணியம் நாத்திகத்திலேருந்து ஆத்திகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாநாட்டில் கூப்பிட்டுருக்குறாங்க சிறப்புரை. ஈசான சிவாச்சாரியார் தலைமை. ஈசான சிவாச்சாரியார் என்ன சொல்றாரு, இந்த அழைப்புதலை கொண்டு போய் காமிச்ச உடனே, உங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாதா? நேற்று வரைக்கும் சாமி இல்லை ஒன்றும் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, அந்தால கொண்டாந்து இந்த மாநாட்டில் என் தலைமையில் பேசுவார்னு போட்டிருக்கிறீங்க. ஒன்று முடிவு பண்ணிக்கங்க, அவர் வந்தால் நான் வரமாட்டேன், நான் வரணும்னா அவர் வரக்கூடாது. தெளிவாக போய் சொல்லுங்க அவர்கிட்ட, நான் பேசணும்னா உங்கள் மாநாட்டில் அவர் வரக்கூடாது அப்படிங்கிறார். ஏங்க 2 பேர்த்தையுமே சொல்ல முடியுமா? அவங்க சரி பார்த்துக்குறோன்னாங்க. திருவாசகமணிகிட்ட போனாங்க, ஐயா இது மாதிரி சிவாச்சாரியார், ஈசான சிவாச்சாரியார் உங்களை வரவானான்னு சொல்லிட்டாருன்னு. அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? எனக்கு இஷ்டம். ஈசான சிவாச்சாரியார் பேச்சுன்னா எனக்கு இஷ்டம். எப்படி வராது பாருங்க, எனக்கு அது கேட்கணும்னு ஆசை, நான் வருவேன். அவர் என்ன தடுக்கிறது அப்படின்னார். ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. பழனியில் ரூமுக்குள்ளே வச்சு அவரை உள்ளே பூட்டிட்டாங்க, ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. இவர் வரவானா மேடைக்கு அப்படின்னு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பூட்டை உடைச்சிட்டு வந்துட்டார். ஒரு ஆளை வச்சு பூட்டை உடைக்க சொல்லி டபுக்குன்னு அப்படியே அங்கேருந்து காரில் ஏறி மேடை மேலே ஏறி ஈசான சிவாச்சாரியார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள வந்துட்டார் இவர் திருவாசகமணி. கண்ணு சிவந்து போச்சு ஈசான சிவாச்சாரியாருக்கு. அப்படியே கோபத்தில் முறைக்கிறாரு. திருவாசகமணி அப்படியே காலில் விழுந்துக்கிட்டு, உன்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம். திருவாசகத்தில் அதை விட இன்னொரு வார்த்தை சொன்னார், புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாது. நாங்களாம் புது அடியார்கள், புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாது. சிவாச்சாரியார் அப்படியே எடுத்து தழுவிக்கிட்டு, எத்தோ நீ அன்புடைமை, அப்படியே திருவாசகத்தில் வர அதே வரி, எத்தோ நீ அன்புடைமை, நம்ம எல்லாருமே அடியார்கள் தானே அப்படின்னு கரகரகரம் கண்ணில் தண்ணி விட்டார். இன்றைக்கு திருவாசகமும் திருப்புகழும் நமக்கு மேற்கோள், நம் முன்னோர்களுக்கு அது வாழ்க்கை. இன்று திருவாசகமும் திருப்புகழும் நமக்கு மேற்கோள், அவர்களுக்கு அது வாழ்க்கை. அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குமானா அதுக்கு மேலே இன்னொன்று கிடையாது. அப்படி அதை டெடிக்கேட்டடாக பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் மகான்கள் அனுபவித்த நூல் திருப்புகழ், திருவாசகம், அது மாதிரியான நூல்.